தஞ்சையில் முதல்வரால் திறந்து வைக்கப்பட்ட வணிக வளாகம் 6 மாதங்களாகியும் பயன்பாட்டுக்கு வரவில்லை என புகார் எழுந்துள்ளது. நாய்கள் ஓய்வெடுக்கவா இந்த கட்டடம் என கேள்வி எழுப்பச் செய்கிறது இந்த காட்சி. சீர்மிகு நகரமாக்கும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தஞ்சையில் கட்டப்பட்ட கட்டடங்களில் இதுவும் ஒன்று. 53 கோடி ரூபாய் செலவில் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே கட்டப்பட்ட இந்த வணிக வளாகம் கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டது. 1 லட்சம் சதுரடி பரப்பளவுள்ள இவ்வணிக வளாகம் 3 அடுக்குகளை கொண்டது. 47 சிறு கடைகள், 3 பெரிய கடைகள், திரையரங்கம், பன்னடுக்கு வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட பல அம்சங்கள் இங்கு உள்ளன. ஆனால் இங்குள்ள கடைகள் எதுவும் இதுவரை வாடகைக்கு விடப்படாததால் மாநகராட்சிக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 60 கோடி ரூபாய்க்கு இந்த காம்ப்ளெக்ஸை கட்டி அதுக்கு எந்த பயன்பாடும் இல்லாமல் இருக்கு. வணிகர்கள்கிட்ட கொடுத்தா வணிகர்களும் பொழப்பு நடத்துவாங்க, அரசாங்கத்துக்கு வருமானம் வரும், எந்த விதமான பயன்பாடும் இல்லாமல் இருக்கு. இதை கூடிய சீக்கிரம் விரைவில் ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடைகளுக்கான ஏலத்தொகை அதிகமாக இருந்ததால் உள்ளூர் வியாபாரிகள் யாரும் ஏலத்திற்கு வரவில்லை என கூறப்படுகிறது. பெரு நிறுவனங்களுக்கு முறைகேடாக ஏலம் விடப்பட்டதாக புகார் வந்ததை அடுத்து மறு ஏல தேதி அறிவிக்காமல் கடைகள் அப்படியே உள்ளன. இதேபோல் தஞ்சை காந்திஜி சாலையில் உள்ள காந்திஜி வணிக வளாகத்திலும் 3 பெரிய கடைகள் கட்டப்பட்ட நிலையில் 1 கடை மட்டுமே ஏலத்திற்கு விடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட கட்டி 3 வருஷம் ஆச்சுங்க. இந்த 3 வருஷத்துக்கு மேல இன்னும் தர்றேன்னு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கரண்ட் இழுத்த பாடல, டிரான்ஸ்ஃபார்மே வைக்கல. மக்களுடைய பணம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அவன் வேற இடத்துக்குனாச்சும் போயிருப்பான். இருக்கிற இடையும் காலி பண்ணி விட்டுட்டு கடையும் இல்லாம எப்படியாவது கிடைக்குன்னு சொல்லி அங்கங்க வீட்டு நகைகளையும் அதையும் வெளியில வாடகை கடனை வாங்கி அட்வான்ஸ் கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனா வணிகர்களுக்கு இன்னும் கடை திறக்கவில்லை. இது குறித்து தஞ்சை மாநகராட்சி ஆணையர் கண்ணனிடம் கேட்டபோது இந்த மாதத்திற்குள் கடைகளை ஏலத்திற்கு விட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக தஞ்சை செய்தியாளர் காதர் ஹுசைன்.